ஏ மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே, அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதே. எப்ப வர போற மச்சான், எப்ப வர போற, எப்ப வர போற மச்சான், எப்ப வர போற. ஏ மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பூசிரிக்க பூசிரிக்க பூ போல நாஞ்சிரிக்க, போனாக போனாக ஏமாமே, எப்ப வர போறாக காணோமே, இன்னும் காணோமே தனனன நானே. அது இருக்குல்ல, அதுல இருந்து எடுத்துட்டேன். என் மன்னவா என்னை விட அழகியுண்டு, ஆனால் உன்னை விட தலைவன் இல்லை. ஆமாம் தலைவன் இல்லை. கை தட்டுங்கப்பா. எப்படி கவுக்குறாங்க பார்த்தீங்களா? எனக்கு அது சுதி இதில் எங்கள் அப்பா இளையராஜா பாடி காட்டும்போது கூட, அப்போ விட்டுட்டார் பாடி காட்டும்போது, தனியாக வீட்டில் சந்திக்கும் போது சொல்கிறேன், என் முன்னாடி நீ பாடிலாம் காட்டுறேன் என்னடா அப்பா, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானப்பா பாடி காமிச்சேன். நான் சொன்னேன் அப்போ பாடி காட்டிக்கிறவா. அப்போ விட்டார் பாடுன்ட்டு. வீட்டில் இருந்து என் முன்னாடி நீ பாடி காட்டுற, அப்போ நான் எப்படி பாடாமல் எப்படி இப்போ சொல்ல முடியாது அப்படின்னு. அது மாதிரி நம்ம கொஞ்சம் சுதி இதுன்னு சதி பண்ணுவாங்க, நமக்கு வராது. அதனால் அவங்க கற்றுக்கிட்டதுனால முறையாக பாடி காட்டுவாங்க. அது அந்த அப்படி இல்லைங்க, அப்படின்னு எப்படியோ போமா அப்படின்ட்டு போயிடுது. இல்லை, நீங்கள் சமாதானப்படுத்துறதுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பாட்டுனா என்ன பாட்டு பாடுவீங்க சார் வீட்டில்? இல்லை அவங்க என்ன பாட்டு பாடுவாங்க? நன்றி சொல்ல உனக்கு அந்த பாட்டை தான் பாடுவாங்க. இல்லை அந்த பாட்டை தான் பாடுவாங்க. அது நல்லா பாடுவாங்க, நமக்கு அந்த அளவுக்கு வராது, நல்லா பாடுவாங்க. நடனம் வந்து பிரமாதம் ஆடுவாங்க. இப்போ நீங்க நடனம் அவங்க டெல்லியில் போய் இந்த இந்த யூபிஎஸ் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஐஏஎஸ். யாரோட பேரை சொன்னா அண்ணன் சீமானுடைய முகத்துல டக்குன்னு ஒரு பொன் சிரிப்பு வரும்? யார் பேரை கேட்டா? இவர் பேரை கேட்டா டக்குன்னு அண்ணன் வந்து சிரிச்சிருவார். நல்ல சிரிப்பு அப்படின்னா அது யாரோட பேரா இருக்கும்? பாருங்க இந்த நாளெல்லாம் பாருங்க நாங்க என்ன உங்களை நாங்க வந்து காதல் ஜோடியா வந்து எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்க என்னடா நீங்களே எப்படி பண்ற நாங்களே எப்படி பண்ணுவது? எழுதிட்டீங்களா? என்னங்க ஆச்சா? ஆகில் மாவீரன் அவர். ஆஹா சூப்பர். அண்ணன் சீமான் அண்ணன் வந்து கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்ன? இந்த பக்கத்துல அண்ணா என்ன பாருங்க, அண்ணே பாருங்க கண்ணால நான் எழுதுறேன். என்ன எங்க பாருங்க இன்விஜிலேட்டர் ஒரு எக்ஸாம்பிள் நாங்க பார்த்ததே இல்லப்பா.